யாருக்கெல்லாம் எக்ஸ்மேன்ல இருக்கிற வல்வரினை ரொம்ப பிடிக்கும்? யாருக்கு தான் பிடிக்காது? ஸோ அந்த வல்வரின் ஒரு அனிமல்னு உங்களுக்கு தெரியுமா? ரொம்பவே குளிரான ஒரு பிரதேசத்துல வளரக்கூடிய அனிமல் தான் வல்வரின். இது பொதுவா அலாஸ்கா போன்ற நாடுகள்ல காணப்படுது. இது பனி நிறைஞ்ச இடத்துல வாழணுங்கிறதுக்காக இதோட கால்ல பாத்தீங்கன்னா ஏதோ ஸ்னோ ஷூ போட்ட மாதிரி ரொம்பவே அடர்த்தியா இருக்குமா. மனுஷங்க எப்படி நம்ம உள்ளங்கால பதிச்சு நடப்போம், அதே மாதிரிதான் இந்த அனிமலும் உள்ளங்கால பதிச்சு நடக்கக்கூடியதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது பனி இருக்கு இல்லையா, அதாவது ரொம்ப அதிகமான பனி இருக்கக்கூடிய இடத்துலதான் இது வாழுது. ஸோ அந்த பனியை வந்துட்டு நல்லா ரொம்ப தூரம் வர கொகை மாதிரி கீழக்க தோண்டி உள்ளக்க குட்டி போடுமா. 10 வாரம் வரை அதுக்கு பால் ஊட்டி வளர்க்குமா. அதுக்கப்புறமா தான் அதை வேட்டையாடுறதுக்கு அனுப்பும்னு சொல்றாங்க. ஸோ ரொம்பவே பாசமா தன் குட்டிகளை பாத்துக்குமா. இது பாக்குறதுக்கு குட்டி கரடி மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி இது பொதுவா என்ன சாப்பிடும்னா, ஏற்கனவே அனிமல்ஸ் எல்லாம் வேட்டையாடி அது சடலங்கள் இருக்கும் இல்லையா, அதை தான் போய் சாப்பிடுமா. இதுவா வேட்டையாடுனா ரொம்ப சின்ன சின்ன அனிமல் லைக் அணில், எலி இதை தான் வேட்டையாடி சாப்பிடும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இது பயங்கரமா வாக் பண்ணுமா. ஒரு நாளைக்கு 40 மைல் தூரம் வரை இதெல்லாம் நடக்க முடியுமா. அதே மாதிரி வல்வரின் கூட்டமா வாழாது, தனிச்சுதான் வாழும். இதை நம்ம எக்ஸ்மென் மூவில கூட பார்த்திருக்கலாம். வல்வரின் பொதுவா தனியா தான் இருப்பாரு. அதே மாதிரி இதோட தாடை ரொம்பவே பலமானது. ஸோ ஒரு பெரிய எலும்பை கூட அதால உடைக்க முடியுமா. அதனால பனியில ரொம்பவே உறைஞ்சிருக்கும் இல்லையா இறந்து போன அனிமல்ஸ், அதை இதோட தாடையாலே உடைச்சு அது நல்லாவே சாப்பிடும்னு சொல்றாங்க. அதே மாதிரி கரடியெல்லாம் இருக்கும் இல்லையா, அது கிட்ட போய் கூட சண்டை போட்டு அதோட உணவை இதை பறிச்சு சாப்பிடுமா. இது எறும்பு மாதிரி தான், அதாவது அதோட ஃபுட்டை சேவ் பண்ணிட்டு வேண்டப்ப சாப்பிடும். குளிர்காலத்துல அதோட ஃபுட்டெல்லாம் நல்லா சேவ் பண்ணி வச்சுட்டு சாப்பிடும். அதே மாதிரி இதோட மோப்ப சக்தி ரொம்பவே அதிகமானது. பனியில ரொம்ப தூரம் புதைஞ்சு இருக்கக்கூடிய இறந்த அனிமலை கூட மோந்து பார்த்து கண்டுபிடிச்சு சாப்பிடுமா.